தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களாக பல பேர் எதிர்பார்த்துக்கின்ற ரொம்பவே சூப்பரான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஜாப் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஃபுல் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் 80,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதை வந்து அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் இந்த ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிங்களோ அந்த அளவுக்கு இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டன் கார்பரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ காட்டன் கார்பரேஷனா கைத்தறின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த கைத்தறி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்டோட கார்பரேஷன் காட்டன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்டில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 2 லிங்க்குமே சேர்த்து ஒரே லிங்காக பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க் வந்து இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி ஜாப் நம்ம சொல்லியிருக்கோமோ அந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், உங்களால் படிக்க முடியும் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் ஒன் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். இல்லை ப்ரோ அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது, நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். நிறைய பேர் சொல்லுவீங்களே இது ஃபேக்காக இருக்கும், நீ ஃபேக்காக காட்டுறேன்னு சொல்லுவீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னுக்காக தான் கவர்மெண்ட் சைட்லேருந்தே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த லிங்க் முதற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட் லிங்க், எல்லா லிங்க்குமே கொடுத்துருப்பேன். ஸோ இதில் உங்களுக்கு எல்லா லிங்குமே தேவைப்படும் அப்படின்னால ப்ராப்பராக எல்லா லிங்குமே கிளிக் பண்ணி ப்ராப்பராக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்க் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த கிளிக் ஹியர் மேலே வச்சு ஒரு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சிக்கிட்டு இருக்க பாருங்கள். ஸோ உங்களுக்கான லிங்க் ஜென்ரேட் ஆகிறதுக்காக மட்டும்தான் இந்த டியூரேஷன் வந்து எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பராக குறைஞ்சி 0 அப்படின்றத வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படின்றத வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்க்ரால் ஆகிட்டு வெப்சைட் வந்து கீழே வந்துடும். கீழே வந்த உடனே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி மேலே போனீங்க அப்படின்னா அதாவது கீழே வந்த உடனே இந்த இடத்துல இருக்குல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண உடனே கீழே வந்துடும். கீழே வந்த உடனே அப்படியே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் நவ் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இந்த டவுன்லோட் நவ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ண உடனே இதில் நீங்கள் எந்த லிங்கை கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அந்த லிங்க்குக்கான பேஜை உங்களால் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். நோட்டிஃபிகேஷனும் அப்ளை பண்ணிக்கூடிய லிங்க்லேயும் உங்களால் போய்க்க முடியும். ஸோ எல்லா லிங்க்குக்கான எல்லா வெப்சைட்டோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக வந்து செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி ஏஜ் லிமிட், என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத பார்த்தலாம். டோட்டலாக 4 விதமான ஜாப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெயினிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஏன்னா ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு அந்த ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்களால் ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 30 வயதுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதற்கு நீங்கள் MBA ரிலேட்டடாக அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இல்லைனா அதற்கு ஈக்குவலண்டான MBA ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் வந்து மேனேஜர் ட்ரெயினிலே பார்த்தீங்க அப்படின்னா இதற்கும் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். அக்கௌண்டன்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் CA or CMA ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும்.
நெக்ஸ்ட் ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கும் உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது. இதற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதற்கு உங்களுக்கு அப்ளை பண்ண மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஎஸ்சி அக்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா 50% நீங்கள் மார்க் பெற்றிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்கேஸ் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா 45% நீங்கள் மார்க் பெற்றனால இப்போதும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து காட்டன் டெஸ்டிங் லேப் லேட்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 30 வயதுக்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இந்த ஜாப் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் டிப்ளமோ ரிலேட்டடாக நீங்கள் படிச்சதாலே போதும். டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக நீங்கள் படித்தாலும் உங்களை வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் பாலிடெக்னிக் நீங்கள் முடிச்சதால் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஜாப்போட எவ்வளோ சேலரி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ஆரம்பித்து 1,20,000 வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 30,000 ஆரம்பித்து அதே மாதிரி 1,20,000 வரைக்கும் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. ஜூனியர் கமர்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 22,000 ஆரம்பித்து உங்களுக்கு 90,000 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் காட்டன் டெஸ்டிங் லேபில் பார்த்தீங்கன்னா 22,000 ஆரம்பித்து உங்களுக்கு 90,000 வரைக்கும் மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருப்பதாக சொல்லியிருந்தோம் இல்லையா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் கொடுத்துருக்காங்க. 35 வயது வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அதர் பேக்வேர்டு கிளாஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருடம் கொடுத்துருக்காங்க. 33 வயது வரைக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 வருடம் கொடுத்துருக்காங்க. 40 வயதுக்கும் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட். இந்த சைட்டோட லிங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த பேஜ், அதாவது இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டு ரிஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் கிளிக் ஹியர் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட போஸ்ட் நேம், அதாவது எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ எல்லா ஜாப்பும் இதில் அவைலபிளாக இருக்கும். எந்த ஜாப்பை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக போஸ்ட் கோடு வந்து எடுத்துக்கும். ஸோ போஸ்ட் கோடு வந்த உடனே இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதாவது உங்களோட 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், அதே மொபைல் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, ஆல்டர்னேட்டிவாக ஒரு மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு, உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, அது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே இமெயில் ஐடி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டு, ஜென்ரேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா உங்களோட மொபைல் நம்பர் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ரீவெரிஃபைன்னு கொடுத்தாலே போதும். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடித்த உடனே இந்த மேலே இருக்கக்கூடிய லாகின் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜ் வரும். இதில் நீங்கள் என்ன யூசர் ஐடி கொடுத்தீங்களோ அந்த யூசர் ஐடியை ப்ராப்பராக போட்டு நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டையும் ப்ராப்பராக போட்டு இதில் கொடுத்துருக்கூடிய கேப்சாவை ப்ராப்பராக அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த பேஜுக்குள்ள உங்களால் லாகின் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதே மாதிரி உங்களோட காமனான டீட்டெயில்ஸ் மட்டுமே நீங்கள் கொடுத்து அந்த ஜாப்க்கு உங்களால் ஒரு 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. பட் உங்களுக்கு இன்டிமேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸும் டோட்டலாக நீங்கள் 500 ரூபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஜென்ரல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் 1000 ரூபீஸும் இன்டிமேஷன் ஃபீஸ் 500 ரூபீஸும் டோட்டலாக 1500 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 24/5/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ராப்பராக ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.